ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العليم. புகழ் அனைத்தும் அண்ட சராசரங்களை படைத்தாளுகிற அகில நாயகனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது என்று அல்ஹம்துலில்லாஹ் அவனை போற்றி புகழ்ந்தவனாக, எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே நம் அனைவருக்காகவும் துஆ செய்தவனாகவும், அல்லாஹுடைய அன்பையும் அருளினையும் மறுமையில் கிடைக்கிற அளப்பரிய பரிசுகளையும் எம்பெருமானார் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அல்லாஹுடைய தூதரின் சொல் செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையிலே வாழ்ந்த அந்த சத்திய மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பதற்காக அரும்பாடுபட்ட இமாம்கள், மார்க்கத்திற்காக அரும்பாடுபட்டவர்கள், இன்று வரை அல்லாஹுடைய தூதரின் வழியிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், வாழவிருப்பவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக அல்லாஹுடைய நன்மையை எதிர்பார்ப்பவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று இறைவனிடத்திலே கூடுதலாக கையேந்தியவனாக இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆன் நமக்கு ஒரு அழகான உணர்வு ஒன்றை கற்றுத்தருகிறது. திருக்குர்ஆன்ல சூரா அல் ஆதியாத் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்திற்கு மட்டும் விளக்கம் தர வேண்டும் என்றாலே 2-3 ஜும்மாக்கள் நமக்கு தேவைப்படும். நான் சுருக்கமாக நம்முடைய தலைப்புக்கு ஏற்ப அதை ஏற்படுத்திக் கொள்கிறேன். சூரா அல் ஆதியாத்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறாவை கூட இருக்கலாம். வல் ஆதியாத்தி லப்ஹா ஃபல் மூரியாத்தி கத்ஹா ஃபல் முகீராத்தி சுப்ஹா ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ. அல்லாஹ் சொல்றான், அதிகாலையில் மூச்சிரைத்து வேகமாக ஓடி புழுதியை கிளப்பி, அந்த புழுதி கிளப்புகிற அந்த வேகத்திலே நெருப்பு பிளம்புகளை பீறிவிட்டு எதிரிகளை பிளந்து செல்லக்கூடிய ஒரு உயிரினத்தின் மீது சத்தியமாக. நேரட்டா ஒரு வார்த்தையை சொல்லலாம், அந்த வார்த்தையில அதனுடைய பெயரை சொல்லிடாம அதனுடைய தன்மைகளை விவரிக்கிறான். இந்த உயிரினத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறார். அதற்கு அலா தாலிகல ஷஹீத், அவனே அதற்கு சாட்சியும் கூட. எப்படி அவன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்றால், செல்வத்தை அதிகம் அவன் நேசிக்கிறான். இந்த உலகத்தில் கிடைக்கிற அற்ப இன்பங்களைத்தான் அவன் நேசிக்கிறான், மறுமையை விட்டுறான். அப்ப இந்த சூரா நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத் தருகிறது. அல்லாஹ் குதிரையை சொல்றான். குதிரையை எதுக்காக சொல்றான்? அந்த குதிரைக்கு தன்னுடைய எஜமான் போடுகிற கொல்லுக்கும் புல்லுக்கும் அதை உண்டு விட்டு அந்த குதிரை எஜமானுக்கு விசுவாசமா இருக்கு. எப்ப கூப்பிட்டாலும் எஜமானுக்காக ஓடுது, ஓய்வு எடுக்காது. ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வந்து உடனே அழைத்தால் கூட அந்த குதிரை அடிப்பில் நிற்கும். அப்ப அந்த அளவுக்கு ஒரு உயிரினத்திற்கு, 5 அறிவு படைத்த ஒரு உயிரினத்திற்கு எஜமானுக்கு செய்கிற அந்த நன்றி விசுவாச உணர்வு இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு இல்லையே. அதுதான் அல்லாஹ் சொல்றான், மனுஷனுக்கு இல்லையே. ஏன்? பகுத்தறிவை படைத்ததன் காரணத்தினால் இவனுடைய உள்ளம் எதை விரும்புகிறது? பொருளாதாரம், உலகத்தினுடைய இன்பங்கள், உலகத்தினுடைய கவர்ச்சிகள். உலகத்துல நான் பெரியவன், நான் நல்ல சேஃபா வாழணும், நான் என்ன பாதுகாத்துக்கணும், இவற்றால் இவன் படைத்தவனை மறந்து விட்டான். அதற்கான உதாரணங்களோடு தான் நான் சும்மா ஒப்பிட்டு காட்ட போறேன். அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நாம யோசிச்சு பார்க்கணும். நாம் எல்லாம் நேர் வழி பெற்றிருக்கிறோம் இறைவனுடைய உதவியால். சிறுக்கிலிருந்து மீண்டிருக்கிறோம்.
அந்த பண்பு இல்லாத ஒரு ஊராக வளர்ந்திருக்கிறோம். இப்ப எவ்வளவு பெரிய அருட்கொடை! இதுவே நாம சிறுக்குல வாழ்ந்திருந்தால் கல்லையோ மண்ணையோ இறந்த சமாதிகளையோ வழிபடக்கூடியவர்களாக இருந்திருந்தால், ஏதோ அல்லாஹ் நமக்கு முஸ்லிம்களாக ஒரு நேர்வழியை கொடுத்துட்டா, திருமறை குர்ஆனை படிக்கிற, கேட்கிற, புரிந்து கொள்கிற அறிவை வழங்கி இருக்கிறான். குர்ஆன் சுன்னா அடிப்படையில மார்க்கத்தை கேட்கிற சூழ்நிலைகளை உருவாக்கி தந்திருக்கிறான். மாறான ஒரு மனநிலையை, வாழ்க்கை முறையை நமக்கு கொடுத்திருந்தால், சோதனைகள் மனிதனுக்கு ரெண்டு விதத்தில் வரும். நேர்வழி பெற்றவர்கள் வழிகேட்டின்பால் செல்வதற்கான வாசல்கள் எல்லாம் திறந்து விடப்படும். நேர்வழி பெற்றவனுக்கு சோதனை என்ன? கடுமையான நெருக்கடி வரும், மார்க்கத்தை விட்டு தடம் புரள்ற மாதிரி சூழல்கள் வரும். அதே நேரத்துல நேர்வழி பெறாதவர்களுக்கு சில வாய்ப்புகளும் வழங்கப்படும். அவன் திருந்துறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு, விளங்குறதுக்கு, அதை அவன் பயன்படுத்தினால் நேர்வழியில் வந்து விடலாம். அப்ப நமக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்திருக்கிறான். நமக்கு வழிகேட்ட கொடுத்திருந்தா சிந்திச்சு வந்திருப்போமா இல்லையான்றே தெரியாது. அதே நிலையில் மரணித்திருந்தால், இணை வைத்தவர்களாக, சிலையை வழிபட்டவர்களாக, இறந்தவர்களை, சமாதிகளை வழிபட்டவர்களாக நாம் மரணித்திருந்தால் நம்முடைய மறுமை ஆகிரத்துடைய நிலை என்ன? என் காசோ பணமோ பகட்டோ சொந்தமோ பந்தமோ அல்லாஹ்விடத்துல எனக்காக சிபாரிசு செய்யுமா? பரிந்துரை செய்யுமா? யாராவது பேச முடியுமா? சுட்டரிக்கிற நரகத்தில் தானே நீங்களும் நானும் பிறந்திருப்போம். நம்முடைய பெற்றோர்களும் உறவினர்களும் புத்தர்களும் பிறந்திருப்பார்கள். இந்த ஊருக்கு அல்லாஹ் நேர்வழியை, ஹிதாயத்தை வழங்கவில்லை என்றால் இந்த ஊரின் நிலை என்ன? ஆடல், பாடல், கொண்டாட்டம், கச்சேரி, சினிமா, கூத்தாட்டம். இப்போ இருக்கின்றது வேற. நேர்வழி கிடைக்காமல் இருந்திருந்தால் அப்படி தலைகீழாக புரட்டப்பட்டிருக்குமா இல்லையா? அப்ப இந்த நன்றி உணர்வு நம்ம இடத்துல இல்லை. அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை வழங்கி இருக்கிறானே, இதை நாம் கடைபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா? இப்ப இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் இல்லை என்றால் அடுத்த தலைமுறையின் இடத்துல மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன? ஏதோ நம்மள சில பேருக்கு ஒரு 5 ஜுசுவோ 6 ஜுசுவோ மனப்பாடம் பண்ணவங்க இருக்கிறீங்க, ஆள் இல்லைன்னா தொலை வைக்கிறீங்க, ஏதோ ஒரு காலம் கடந்துருச்சு. இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறையினர் இடத்துல 2 ஜுசுவுக்கு மேல 3 ஜுசுவுக்கு மேல படிச்ச மக்தம் மதரசா மாணவர்கள் இருக்கிறாங்களா? மார்க்கத்தை கற்றறிந்த நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா? இத்தனை ஆண்டு காலமாக மார்க்கத்தை போதிக்கிறோம், ஏகத்துவத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். நம்ம ஊரினுடைய நிலையை உணர்ந்து பேசுகிற வகையில எத்தனை உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டானா? இது குறித்து அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? ஏனென்றால் அதற்கு அல்லாஹ்வே பதில் தருகிறான். ஏன் தெரியுமா அந்த நிலை? அல்லாஹ் சொல்றான், زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُنْقَطِرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ. ஏன் தெரியுமா? மனிதர்களுக்கு தங்க வெள்ளி குவியல்கள் மீதும், செல்வங்கள் மீதும், குழந்தைகள் மீதும், உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள் மீதும் தான் கவர்ச்சிகள் அதிகமாக்கப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆன் சொல்லுது. அடுத்த அல்லாஹ் அப்படியே கண்டிப்பா சொல்றான், வல் கைலுல் முஸவ்வமத்தி வல் அன்ஆம் வல் ஹர்ஸ். ஆடு மாடுகள், குதிரைகள், கால்நடைகள், நிலங்களை வாங்கி போடுவது, இவைதான் இவனுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சொல்றான், தாலிக மத்தாஉல் ஹயாத்துத் துன்யா. இவையெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் அற்ப பொருட்கள், சோதனை பொருட்கள். இவை உங்களை ஒருபோதும் பாதுகாத்துவிடாது. வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப். அல்லாஹ்விடத்தில் தான் சிறந்த தங்குமிடம் இருக்கிறது. இந்த குழந்தை செல்வமோ, காசோ, பணமோ, பெண்ணோ, பொருளோ எதுவும் உங்களை இந்த உலகத்தில் நிலைத்திருக்க செய்யாது. கபரஸ்தானிலே புதைக்கப்படும் பொழுது 1 கிராம் மோதிரம் கூட உங்களால எடுத்துட்டு போக முடியாது. உடுத்துவதற்கு பார்த்து பார்த்து வாங்கின இந்த உடைகளை கூட எடுத்துட்டு போக முடியாது. கஃபன் துணியை போத்தி அனுப்பி விட்டுருவான். விருப்பப்பட்டா கஃபன் துணியில கூட நம்ம விரும்பி ஒரு துணி வாங்கி வச்சுக்கலாம். எனக்கு ஒரு கலரா ஒரு துணி பிடிச்சிருக்கு, இதை எனக்கு கஃபனா பயன்படுத்தலாம் நினைக்கிறேன்னா அதை வேணா நீங்க ஆசைப்பட்டு எடுத்துட்டு போகலாம். அதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு. அப்படி பண்ணிருக்கிறாங்க. வேற என்ன எடுத்துட்டு போக முடியும்? ஒண்ணும் கிடையாது. மண்ணோடு மண்ணாக மக்கி போகக்கூடிய இந்த சொத்துக்கள் தான். இதன் மீது ஏற்படுகிற அந்த மோகம், கவர்ச்சி, மார்க்கத்தின் பால் ஈர்ப்பட்டவர்களாக
அக்கறையற்றவர்களாக நம்முடைய சமூகத்தை மாற்றி இருக்கிறது. வேதனையினுடைய வெளிப்பாடாக பேசுகிறார். சகோதர சகோதரிகளை யாரையும் காயப்படுத்துறதுக்கோ, யாரையும் குத்தி காட்டுறதுக்கோ, யாரையும் நோவினைப்படுத்தவோ சொல்லல. யோசிச்சு பாருங்க. குல்லுக்கும் ராஇன், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். நாளைக்கு அல்லாஹ் என்ன கேட்க மாட்டானா, இந்த ஊருக்கு இத்தனை தடவை பயானுக்கு போனியே வந்தியே, அந்த ஊரிலிருந்து இமாம்களை உருவாக்க சொல்லி முந்தினாயா என்று என்னை கேட்க மாட்டானா? நான் தப்பிக்கணுமா இல்லையா? அப்ப இந்த ஊர்ல வாழக்கூடியவங்க மனசாட்சியோடு அல்லாஹுக்கு பயந்து முடிவெடுக்கணும். தனிநபர் தாவா செய்யறதுக்கு, தெருமுனை பிரச்சாரம் செய்யறதுக்கு, ஒரு தெருமுனை கூட்டம் போடுறதுக்கு, 4 பேருக்கு பிரச்சாரத்தை கொள்ளுவோம், எடுத்து சொல்லுவோம், பள்ளிவாசல் வாசல் இருந்து வரக்கூடிய இளைஞர்கள்ட்ட தொழுகையின் பால அழைப்பு விடுப்பதற்கு எங்கே இளைஞர்கள் கூட்டம், எங்கே மார்க்கம் அறிந்தவர்கள்? சுப்ஹானல்லாஹ். இதுதான் ஊரை பத்தி கவலைப்பட வேண்டிய முக்கியமான விஷயமே. ஊர் மீது அக்கறை என்றால் இதுதான். நாளைக்கு இந்த ஊர்ல மார்க்கம் இல்லாதவர்களாக இருந்தா இந்த ஊருடைய நிலை என்னவா இருக்கும்? எப்படி ஒரு கண்ணியமான பேர் மேல்பட்டாம்பாக்கம் அப்படின்னா அங்க ஒரு நல்ல மார்க்கம் அறிந்த மக்கள் நிறைந்திருக்கிற ஊர் அது. இன்னைக்கு வந்த ஜமாத்துகள் அப்படி இப்படி, ஆனா நாங்க அன்னில இருந்தே ஏகத்துவோம். யோசிச்சு பாருங்க. இது நீடிக்க வேண்டாமா? இது நீடிக்குமா? அல்லாஹுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அத அல்லாஹ் சொல்றான். இதுதான் காரணம். அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது தீனும் விளையாட்டும் தான். இதுதான் உலக வாழ்க்கை. உங்களுக்கு மைத்தியில கவர்ச்சியை காட்டுறதும், அழகை காட்டுறதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைமையை உண்டாக்குறதும் தீனும் விளையாட்டும் தான். அம்வாலி வல் அவுலாத், பகைண்ட பணம் இருக்குது, காசு பணத்தை காட்டி பகத்தை காட்டுறது, பொருளாதாரத்தை காட்டி பகத்தை காட்டுறது, ஒருத்தருக்கு மத்தியில சச்சரவுகளை உருவாக்கிக்கிறது, வீணான விஷயங்கள்ல ஆர்வம் செலுத்துவது, விளையாட்டான காரியங்கள்ல ஆர்வம் செலுத்துவது, இதுதான் உலக வாழ்க்கை. ஆனால் இவை நிலையானது அல்ல. மார்க்கத்துக்காக போராடியவர்கள் யார்? அதை அடையாளப்படுத்தப்படாமல் ஒருவரும் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ரொம்ப அழகா கேட்கிறான். அம் அஸிபத்தும் அன் ததுகுலல் ஜன்னah, சொர்க்கம் செல்லலாம் என்று நினைக்கிறீர்களா? வலம்மா யஅதீக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்டது போன்றெல்லாம் ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று நினைக்கிறீர்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஸா வல் ரா, அவர்களை துன்பமும் துயரங்களும் சூழ்ந்தது. அப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க, சோதிக்கப்பட்டார்கள், அலைக்கழிக்கப்பட்டார்கள். நபிமார்களும் நபிமார்களோடு சேர்ந்தவர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று ஏங்கி தவித்தார்கள். அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுதான் அவர்கள் சொர்க்கவாசிகள். அஸலல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஸலன்னு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை நம்முடைய வாயிலே வந்து விட்டதால் மட்டும் சொர்க்கத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டு விட்டது என்று அல்ல. அந்த வார்த்தைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்தோமா? இல்ல. அப்புறம் எப்படி சொர்க்கத்தின் வாரிசுகள்? ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை எல்லாம் இப்படிதான் இருக்கு. உலகத்துல ஆதிக்கம் செலுத்த வேணும், அப்படிப்பட்ட என் குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வரணும், இதுதான் எதிர்பார்க்க. என் பிள்ளை டாக்டரை படிக்க வச்சிட்டேன்பா, என் பிள்ளைய இன்ஜினியர் ஆக்கிட்டேன், என் பிள்ளைய ஒரு பெரிய ஐடி கம்பெனில பெரிய போஸ்டிங்ல உட்கார வச்சுட்டேன். வெளிநாட்டுல அந்த மாதிரியான போஸ்டிங்ல இருக்கிறாப்ல, இங்க பிசினஸ் பண்றாரு, அவர் பேர்ல சொத்து வாங்கி போட்டேன், அவர் அந்த நிலைமையில இந்த நிலைமையில பொண்ணு அங்க கட்டி கொடுத்துட்டேன். குடும்பம் நல்ல குடும்பம், நல்ல ஈர்ப்பான குடும்பம். இதுதான் நம்ம இடத்துல பேச்சுக்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சா இருக்கு. என் பையனை ஆலிம்சா வாக்கிட்டேன், யாரா சொல்ல முடியுதா? என் பிள்ளைய இமாம படிக்க அனுப்பி இருக்கிறப்பா, அவர் ஹாஃபில் ஆலிமா படிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? சொன்னா நம்மாலே என்ன பண்ணுவான், முன்னாடி பாராட்டுவான். மாஷா அல்லாஹ், மப்ரூக், சூப்பர் பாய், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த காலத்துல மார்க்கம் படிக்க அனுப்புறீங்களே, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு பாராட்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா ஒருத்தர் கூட மனசால தான் பிள்ளை அப்படி ஆக்கணும் முன் வர மாட்டாங்க. ஏன் எதுக்கு? என் பிள்ளையோ உங்க பிள்ளையோ இமாமத்துக்கு படிக்க வைக்க, குர்ஆன மனப்பாடம் பண்ண, மார்க்கத்தை கத்துக்கிட்டு வந்து இங்க போதனை செய்யறதுக்கு உருவாக்குறதுக்கு மனசு இடம் தராது. ஏன்? இன்ஜினியர் படிச்சா
டாக்டர் படிச்சா, பிசினஸ் கத்துக்கிட்டா, தொழில் பண்ணா லட்சத்துல சம்பாதிக்கலாம். மார்க்கம் கத்துக்கிட்டா 1 ரூபா 2 ரூபாய்க்குலாம் அடுத்தவனை எதிர்பார்த்துட்டு நிக்கணும். இமாமத்து ஒரு செக்யூர் இல்லாத வேலை, ஃப்ரீடமா பேச முடியல, மார்க்கத்தை சொல்ல முடியாது, பிரச்சனை வரும். அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், அவனை நம்பி ஒரு பொண்டாட்டி இருக்கிறா, உள்ள வரும். அதெல்லாம் எப்படி அவன் பாதுகாப்பான்? ஒரு இமாமா இருந்து குடும்பம் நடத்த முடியுமா என்கிற எண்ணம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி சொல்லுங்க, நம்முடைய உள்ளத்துல இருக்குதா இல்லையா? இமாமுக்கு வேல்யூ என்ன? 15,000 இருந்து 25,000 அதிகபட்சம் ஹையஸ்ட் சேலரி. அவ்வளவுதான். ஒரு டாக்டரான 15 lakhs, 25 lakhs, 70 lakhs, அது ஏறிட்டே போகும். இன்ஜினியர் ஆனா lakhs. அப்ப லட்சங்களை போறதா நம்முடைய லட்சியமே தவிர இது இல்லையே. யதார்த்தமா அதுதானங்க காரணம். என் பிள்ளையனா ஆலிம்கோ ஆஃபில்கோ படிக்க வைக்காததுக்கு உண்மையான காரணமாக இதை தவிர வேற என்ன இருக்க முடியும்? இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. நீங்க ஆலிம் ஆஃபில் படிச்சுட்டு உலக படிப்பு நல்லா படிச்சு முன்னுக்கு வரலாம், அப்ப கூட மனசு வரலையே. காரணம் இதுதானே. மனதார ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியும், இது நாமளே யோசிச்சு பார்க்கணும். இந்த ஊர்ல இந்த ஊரை பத்தி உணர்ந்து, இங்க இருந்து ஒருத்தன் கஷ்டப்பட்டு உணர்ந்து மார்க்கத்தை படிச்சு அவனுக்கு பொருளாதார சுமை இல்லாத ஒரு ஆளா அவன் இருந்தானா, இமாமத்தினாலே ஏழைப்பாள வீட்டுல இருந்தா போகணும். சோத்துக்கு வழி இல்லாதவன், கஷ்டப்படுறவன், படிப்பறிவு இல்லாதவன், இவன் தான் போகணுன்ற மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. நல்ல படிச்ச பணக்கார குடும்பத்துல இருந்தெல்லாம் போறதில்லை. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட இடத்திலிருந்து ஒருவன் சென்று மார்க்கத்தை கற்று வந்தால் நெஞ்சுறுதியோட அவன் மார்க்கத்தை சொல்லுவான். நான் இத சொன்ன நீ என்ன வேலை விட்டு தூக்குவேன்னா எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்லப்பா, நான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்படுவேன். ஏன் பினான்சியல் பிரச்சனை அவனுக்கு இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய உறுதியை எது தரும்னா பொருளாதாரம் தான் நிர்ணயிக்குது. அதனாலதான் நம்ம ஆளுங்க மார்க்கம் கற்பதற்கு பிள்ளைகளை முன்னிறுத்துவது இல்லை. ஏன்? நான் தான் மக்தப் மதரசால படிக்க வைக்கிறேனே, ஓதுறானே, படிக்கிறானே. அந்த மக்தப் மதரசால படிக்கிறது ஓதுறதுதான் அவன் தொழுகிறதுக்கு, அவன் பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்கிறதுக்கு, அவன் ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு. மக்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துக்கு அவன் வர முடியுமா? வந்தா அல்ஹம்துலில்லாஹ் மாத்திக்க. யோசிச்சு பாருங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், யாரையும் காயப்படுத்துறதுக்கு இல்லை. ஆனா இதுதான் நெசம், இதுதான் உண்மை. ஆலிம் சாக்களுக்கு மதிப்பு இல்லை. அதனாலதான் என்னமோ தெரியல, அன்னைக்கு ஆரம்ப காலத்துல மார்க்கம் படிச்சுட்டு வந்தவங்க எல்லாம் அது ஒரு பயத்தோடய வச்சிருப்பாங்க. இமாம் எதிர்த்து பேசக்கூடாது, இமாம் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அவர் 10 வீட்டுக்கு போய் ஓதிட்டு வரட்டும், இங்க போயிட்டு வரட்டும், அங்க போயிட்டு வரட்டும், அவருக்கு ஒரு வருமானத்துக்கான வாய்ப்புகளை கொடுப்போம். அருமை சகோதர சகோதரிகளே, நமது ஊர்ல மார்க்கம் அடுத்த கட்டத்தை அடைய வேண்டும் என்றால் இங்கிருந்து உலமாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கான முயற்சியை அல்லாஹ்வுக்காக ஜும்மாவுல கையில் எடுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. பெற்றோர்களே யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஊரார் என்ன வேணா சொல்லட்டும், உலகத்தார் என்ன வேணா சொல்லட்டும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுத் தருகிறாரோ அவர் தான் உங்களிலே சிறந்தவர். ஜும்மால பேசுறதுக்கோ ஏதோ பயான்ல பேசுறதுக்காக மட்டும் இந்த ஹதீஸை எடுத்துக்காதீங்க. யோசிச்சு பாருங்க. இதை உணர்ந்தவர்கள் தான் அந்த 70 காரிகள் குர்ஆனை மனப்பாடம் பண்ணி இரவு பகலாக மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. அவங்க உலகத்துல பெருசா எதையும் எதிர்பார்க்கல. பகல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க, விறகு வெட்டுவாங்க, அந்த விறகு கொண்டு வைப்பாங்க, அந்த காசை கொண்டு வந்து திண்ணை தோழர்களுக்கு கொடுப்பாங்க, ஏழைங்களுக்கு கொடுப்பாங்க, ஏதோ அவங்க சாப்பாட்டுக்கு எடுத்துப்பாங்க. இரவு நேரத்துல குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள்.
தாரசுன் அதை பாடமாக நடத்துவார்கள், விளக்கம் கொடுப்பாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டினாங்க. அப்படிப்பட்டவர்களைத்தான் அழைப்பு பணிக்காக அழைத்து செல்லும் பொழுது செல்லுகிற வழியிலே அவர்களை கொன்று விடுகிறார்கள். அவ்வளவு பெரும் ஷஹீதாகிறார்கள். அதிலே ஒரு சஹாபி சொல்கிறார், அவருடைய முதுகிலே குத்தப்பட்ட அந்த வாள், முதுகிலே குத்தப்பட்ட அந்த கத்தி முன்புறமாக வெளியே வருகிறது. அப்ப அவர் சொல்றாரு, காபத்துல்லாவுடைய இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இப்பொழுது தான் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். காசு பணத்தை வச்சு சொல்லல, பதவி அந்தஸ்தை வச்சு சொல்லல, மார்க்கத்தை கற்றிருக்கிறேன். அதனால் என்னை விலை மதிப்புள்ளவனாக பார்த்திருக்கிறார்கள், கடத்தி இருக்கிறார்கள், ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று இதோ கொண்டிருக்கிறார்கள். என் உயிர் மார்க்கத்திற்காக செல்கிறது என்றால் இதோ நான் வெற்றி பெற்று விட்டேன். யா அல்லாஹ், எங்களுடைய உயிரெல்லாம் இப்படி பறிக்கப்பட்டிருக்கிறது என்று, நாங்கள் ஷஹீதா இருக்கிறோம் என்று, உன்னை பொருந்தி கொண்டோம் என்று, நீ எங்களை பொருந்தி கொண்டாய் என்கிற செய்தியை மட்டும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள். குர்ஆனை கற்றவர்கள், வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். பேசும்போது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு, இப்படி தியாகம் பண்ணாங்களான். ஆனால் அந்த தியாகத்தை பண்றதுல 1000 பேர் இருந்தாலும் 1000த்துல ஒரு குடும்பம் கூட முன் வரலன்னா அப்ப அந்த தியாகத்தை நம்ம மதிக்கிறோம்னு அர்த்தமா, இல்ல அப்படியே பார்த்துட்டு கடந்து போறோம்னு அர்த்தமா? அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். அந்த குதிரையை பாருப்பா, அது எவ்வளவு நன்றி விசுவாசமா இருக்குது, உனக்கு இவ்வளவு சிந்திக்கிற அறிவை கொடுத்து, வாழுற இடத்தை கொடுத்து, இதாயத்தை கொடுத்து, நேர்வழியை கொடுத்து, எல்லாம் செஞ்சிருந்து கூட நன்றி கெட்டவனா இருக்கிறாயே. உலக விஷயத்துல மட்டுமே மூழ்கி இருக்கிறோமே, இதாயத்தை நம்ம ஊர்ல நிலைப்படுத்தணும், அடுத்தவங்களுக்கு கொண்டு போகணுன்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறோமே. அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், உங்களுடைய பணத்தையோ முக தோற்றத்தையோ உடல் தோற்றத்தையோ அல்லாஹ் ஒருபோதும் பார்க்க மாட்டான். வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய உள்ளத்தையும் நீங்கள் செய்கிற இபாதத்துகளையும் தான், அமல்களையும் தான் அல்லாஹ் பார்ப்பான். ஊர் பார்வையில நம்ம புள்ள வசந்து நிக்கணும், ஊர் பார்வையில நம்ம உயர்ந்திருக்கணும் என்பது நம்முடைய எண்ணமா? அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமா? யோசிச்சு பார்த்துங்க. அல்லாஹ் நம்முடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். ஊரினுடைய நிலை என்னுடைய உள்ளத்துல பட்டதை சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் பயானுக்கு வர்றதுனால எனக்கு என்ன ஒண்ணும் கிடையாது. ஒரு 1/2 நாள் அது அல்லாஹ்வுடைய நன்மையா கிரெடிட் ஆகும். போக்குவரத்துக்கு வந்துட்டு போறதுக்கு பெட்ரோல் காசை வாங்கிட்டு போயிருவேன். ஒரு 1/2 நாள் என்னுடைய வியாபாரத்தை விட்டுட்டு வரோம். அது நன்மைக்காக, வறுமைக்காக. எத்தனை வருஷம் வர முடியும்? எனக்கு ஒரு உடம்பு முடியல, இன்னொரு தாய், இப்படி தாயின்னு நம்ம போவோம். இமாமத்துக்கு எங்க இருந்தோ ஆட்களை கூட்டு வருவோம். ஆனா ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும், நான் வரத குறை சொல்லல, இமாம்களை வைக்கிறத குறை சொல்லல. இந்த ஊரினுடைய விஷயத்த உணர்ந்து உணர்ச்சி வசத்தோடு தியாக மனப்பான்மையோடு செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா அவன் இந்த ஊருக்காரத்தால முடியும். நம்ம ஊர் பசங்க அப்படி மைக்க பிடிச்சி சும்மா பயான்ல ஏறி நின்று பேசும்பொழுது அவன் என்ன உணர்வோட பேசுவான்? இந்த ஊருக்காக, ஊர் மக்களுக்காக, இவங்க நல்வழி படணுன்றதுக்காக, இவங்களை எப்படியாவது திருத்தணுன்றதுக்காக. அப்படித்தான் சஹாபாக்களை உருவாக்குனாங்க. இறுதியா ஒன்று சொல்லி முடிக்கிற, மதீனாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ணி போகும் பொழுது முதல் ஜும்மா ரசூலுல்லாஹ் நடத்தல. இஸ்லாத்துல முதல் ஜும்மா ரசூலுல்லாஹ் நடத்தல. முதல் பள்ளி மஸ்ஜிதுல் குபா, அங்கதானே ஜும்மா நடந்துச்சு, மதீனாவுக்கு முன்னாடியே இருக்கும். போய் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி அதெல்லாம் உருவாச்சு. இவங்க போறதுக்கு முன்னாடியே அங்கிருந்து வந்த ஒரு இளைஞர் குழு இவர்களிடத்துல மார்க்கத்தை கத்துக்கிட்டு அங்க போய் பிரச்சாரம் பண்ணி அந்த ஊர்ல அந்த அன்சாரிகள் ஏகத்துவத்தை நிலைப்படுத்தினாங்க. எப்படி அவங்களால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும்? அந்த ஊருக்காரன் உணர்ச்சியோட பேசுறான், எல்லாரையும் மாமனா மச்சானா பாக்குறான். அவெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணுமே, அவனெல்லாம் மீட்டெடுக்கணுமே, அந்த உணர்வு. நான் என்ன பேசுறேன்? எனக்கு தெரிஞ்சு ஓரலா ஒரு 2-3 விஷயத்துல இருக்கிற குறைய பேசிட்டு போயிருவேன். நான் பேசுறதுக்கும் உங்களில் ஒருத்தர் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்படிதான் அங்க உருவாக்குனாங்க, செதுக்கி வச்சாங்க. போகும்பொழுது அப்படியே அந்த அன்சாரிகள் தாங்குனாங்க மார்க்கத்துக்காக. அப்படி நம்ம ஒரு நிலையா இருந்து யோசிச்சு பார்க்கணும் இந்த ஊருக்காக, அடுத்த கட்டத்திற்காக. ஏன்னா அடுத்த கட்டம் என்பது மிக சவாலான காலங்களை எல்லாம் சந்திக்க போறோம். அந்த நேரத்துல மார்க்கத்தை அறிந்த உலமாக்கள் நிறைந்த ஊராக
இவ்வுரை அல்லாஹ் மாற்றி அமைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆன் ஒரு துவாவை நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த துவாவை அதிகம் அதிகம் நாம் செய்ய வேண்டும். ரப்பனா, எங்களுடைய இறைவா, லா துஸிர் குலூபனா, எங்களுடைய உள்ளங்களை தடம் பொருள செய்து விடாது, பஅத இத் ஹதைதனா, நேர்வழி பெற்ற பிறகு. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நேர்வழி பெற்ற பிறகு எங்களுடைய உள்ளத்தை தடம் பொருள செய்து விடாது. வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். அன்பு சகோதர சகோதரிகளே, நேர்வழி அடைந்தவர்கள் என்றாலே நமக்கே தெரியாம ஒரு விதமான இருமாப்பு நம்முடைய ரத்தத்துல ஊறுது. நம்ம தர்காவுக்கு போறது இல்ல, தாயத்தகர் கட்டுறதுல நம்மளாம் கரெக்டா வாழ்ந்துட்டு போகிறோம். நமக்கு என்ன சொல்லுறோம் கொள்றோம், நம்ம எப்படிப்பட்ட ஒரு இதாக வாழ்றோம். இந்த அலட்சியம் நம்மை ஒரு தவறான ஒரு பாதையின் பால் கொண்டு செல்கிறது. அதாவது இஸ்லாம் என்பது ஒரு இலக்கை நோக்கி செல்கிற ஒரு ரயில் மாதிரி நினைச்சிருக்கீங்க. ஒரு உதாரணத்துக்கு, அந்த ட்ரெயின்ல நிறைய பேர் போறாங்க. அது வர நேரத்துல நம்மளும் அதுல போனாதான் இலக்கை போய் அடைய முடியும். இஸ்லாம் போய் சேர வேண்டியது சேர்ந்துரும். நமக்காகலாம் ரொம்ப நேரம்லாம் நிக்காது அந்த ஸ்டேஷன்ல. அந்த டைமை ஃபாலோ பண்ணி கரெக்டான டைம்ல போய் நானும் இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுல ஒரு ஆளா இல்லையான்னு நாம தான் நம்மள முடிவு பண்ணிக்கணும். நீங்க இஸ்லாத்தை சொல்லாதனால, நான் மார்க்கத்தை சொல்லாதனால, என் பிள்ளைய நான் அதுக்கு தயார்படுத்தாதனால மார்க்கத்துக்கு எந்த இழப்பும் கிடையாது, நமக்கு தான் இழப்பு. மார்க்கம் வளருவது வளர்ந்து கொண்டுதான் இருக்கு, எவனாலையும் அழிக்க முடியாது. அந்த மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பதுல அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகிறார்களே, தன்னை அர்ப்பணிக்கிறார்களே. அல்லாஹ் ஈசா நபி அவர்கள் கேட்பாங்களே, மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்கள் யாராவது இருக்கிறீர்களா? ஆலு நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வின் உதவியாளர்கள் வந்தாங்களே. அந்த மாதிரி அல்லாஹ்வின் உதவியாளர்களா நீ வா அல்லாஹ் செலக்ட் பண்ணிலாம் கூப்பிடல, பொதுவான அழைப்பு கொடுக்கிறான். இந்த மார்க்கத்திற்காக உதவியாளர்களாக நாம் பயணிக்க இருக்கிறோமா இல்லையா? மார்க்கம் சென்று அடைந்து விடும். நம்மளை நாம பக்குவப்படுத்திக்கிட்டு தயார்படுத்திக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிறோம்னா இழப்பு நமக்கு தான். கொடுக்கப்பட்ட ஹிதாயத் நம்மை விட்டு திரும்ப பிடுங்கவும் படலாம். எத்தனையோ பேர் ஹிதாயத்துக்கு வந்து வழிகேட்டுல போய் இறந்தவங்களும் இருக்கிறாங்க, வழிகேட்டுக்கு போய் இறந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்ப நமக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்திருக்கானா, இறைவா எங்களுடைய உள்ளங்களை தடம் பொருள செய்து விடாது. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்திக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.